Vanakkam, my dear friends. Boolean expressions. Boolean expressions. In Boolean expressions, என்ன actually? நம்ம வந்து நிறைய expressions பார்த்தோம் இல்லைங்களா போன கிளாஸஸ்ல. For instance, a b bar plus b c plus இந்த மாதிரி ஏகப்பட்ட expressions பார்த்தோம். So say a bar c bar plus b c plus a b bar. Similar kind of expressions, and on such expression which says a b c plus a bar c bar d bar. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம். வாட் டஸ் இட் ஆக்சுவலி மீன் பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ்? நமக்கு எல்லாம் தெரியும். இதுல வந்து இப்போ முதல் எக்ஸ்பிரஷன்ல பாத்தீங்கன்னா மூணு வேரியபிள்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து சொல்ல போனா இதுல 3 வேரியபிள்ஸ் இருக்கு ஏபிசி, இதுல 4 வேரியபிள்ஸ் இருக்கு ஏபிசி. லிட்ரல்னு பார்த்தா இதுல 6 இருக்கு லிட்ரல், இதுல வந்து இதுலயும் 6 இருக்கு லிட்ரல். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் வி ஹவ் சீன், ரைட்? இதுல என்ன மீனிங் ஆக்சுவலா அதெல்லாம் கன்வே பண்ணுதுன்னு நம்ம கவனிச்சிருப்போம். அது வரைக்கும் என்ன மீனிங் ஆக்சுவலா? இந்த ரியல் டைம் சினாரியோ தான் லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும்போது அதை நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷனா எழுதலாம். ரியல் டைம் சினாரியோல நடக்கிற எல்லா விஷயங்களையும் லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும்போது நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷனா எழுதலாம். இப்போ நான் இந்த கிளாஸ்ல நாம அதுதான் பார்க்க போறோம், சரிங்களா? whenever there is a logic going to be worked out, we can express any circuit or any instance or any event into something related to Boolean expression. That is what I want you to understand today. So எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். The rear light of a bike, of an automobile. The rear light of an automobile is on. So F. Let it be F. The rear light is on. F. Say if the light switch is on A. So basic சொல்றேன் ஒரு instance. If the brake is applied B. இந்த மூணு கண்டிஷன்ங்க. The rear light is on, it is F. The rear light is off, it is F bar. Got it? Two states. It can be either on or it can be either off. So the rear light is on, it is F. The rear light is off, it is F bar. Similarly, if the switch of the light is on, it is A. If it is off, it is going to be A bar. So if the brake is applied, it is B. If the brake is not applied, it is B bar. Okay. So இப்போ நம்ம பைக்ல போய்கிட்டே இருக்கோம். நான் வந்து இந்த லைட் ஸ்விட்சை முன்னாடி போடுற அந்த ஸ்விட்சோட சேர்த்து ஆன் பண்ணிட்டேன்னா பின்னாடி இருக்க ரியல் லைட் ஆன் ஆயிடும். நான் அதை ஆன் பண்ணலைன்னா கூட நான் எப்பெல்லாம் பிரேக் அமுக்கிறனோ, எப்பெல்லாம் பிரேக்கை ப்ரெஸ் பண்றனோ அப்பெல்லாம் பின்னாடி லைட் எரியும். பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் சொல்றது BS4 வெஹிக்கிள்ல. BS5 வெஹிக்கிள்ல ஃப்ரண்ட் லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். நான் இப்போ சொல்றது வந்து இப்போ ரியர் லைட் வந்து இப்போ பைக்ல ஆன் ஆகும். எப்போ தெரியுமா ஆன் ஆகும்? நான் எப்பெல்லாம் பிரேக் அப்ளை பண்றேனோ ஆன் ஆகும். கரெக்டா? அது இல்லாம நான் எப்பெல்லாம் அந்த லைட் ஸ்விட்சை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது கூடவே சேர்த்து ஆன் பண்ணிட்டேன்னா அப்பவும் ஆன் ஆகும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே லைட் ஸ்விட்ச், இன்ஜின் ஸ்விட்ச் ஆன் ஆயிருந்தாலும் சரி, பிரேக் அப்ளை பண்ணும்போதும் சரி, ரெண்டுமே ஆன் ஆயிருந்தாலும் லைட் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒன்று நான் பிரேக் அப்ளை பண்ணாலும் லைட் எரியும், ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் லைட் எரியும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து இதுவா இருந்தாலும் இருக்கும், அதுவா இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது F is equal to A plus B அப்படின்னு எழுதலாமா? இதுதாங்க Boolean expression. ரொம்ப simplified Boolean expression which converts the ordinary English sentences or ordinary instances or ordinary events to something into a logic circuit denoted by this expression. So logic expression or Boolean expression or switching expression, whatever way you can express. F is equal to A plus B. F is equal to A plus B. This is what I want you to understand. So if you have a signal or if you have a wire which comes from a rear light on position
and if you have a signal which comes from engine switch on position, and if you have a signal coming from brake application position, you can connect these three lines into to an OR gate and find out that this is happening and giving you information regarding the light on or off position அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். எந்துச்சுன்னு சொன்னா எடுத்து இந்த சிக்னலை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏதாவது ஒன்னு இது பண்ணாலே எரியணும் லைட் அப்படின்னு சொன்னா ஒரு ஆர் கேட் கண்டிஷன் தான் வருது. ஸோ திஸ் இஸ் வாட் Boolean expression is all about. ஓகே, ஸோ Boolean expressionங்கிறது நம்ம எங்க இருந்தோ கொண்டு வந்ததெல்லாம் கிடையாது. ஏபி பார், சி பார், பி பார், ஏ பார் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அது எல்லாமே என்னது, ரியல் லைஃப் இன்ஸ்டன்சஸ், டூ ஸ்டேட் இன்ஸ்டன்சஸ், events which takes place, which has two well-defined states and will exist in either of the states. ரெண்டு ஸ்டேட் இருக்கணும், ஆனா எக்ஸிஸ்ட் ஆகிறது ஏதாவது ஒரு ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிற எல்லா விதமான சர்க்கியூட்ஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதான் Boolean expression அப்படிங்கிறது. It is not something alien, it is not something new, it is not something which we do not know. It is something which we know already. It is something which we already experience in life. எல்லாத்துலயுமே எங்கெங்கெல்லாம் லாஜிக் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ சும்மா நம்ம இன்னொரு சும்மா 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு மைண்ட் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சரியா? இப்போ வந்து வெளியில சும்மா ஒரு வீட்டுல நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க. நான் வந்து கிளாஸ்ல பசங்க கிட்ட சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, மினி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. கடைசியா டிஜிட்டல் கிளாஸ் வந்து ஒரு லாஸ்ட் பட் ஒன் இப்போ சொல்லும் போது நான் ஜஸ்ட் ஆஸ்க் பீப்புள் டு டிசைன் அ சர்க்யூட் wherein you press a button, a count will be incremented. You press second time, the count will be incremented. You press third time, the count will be incremented to 3 times. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ண சொன்னேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த புஷ் பட்டன் ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, அமுக்கு சொல்லும் போது கவுண்ட் பண்ணணும் அந்த சர்க்யூட், கரெக்டுங்களா? அமுக்கு சொல்லும் போது கவுண்ட் பண்ணணும். இந்த அமுக்கு சொல்லும் போது கவுண்ட் பண்ணும்போது புஷ் பட்டன் ஸ்விட்ச் வாங்கும்போது அந்த புஷ் பட்டன் ஸ்விட்ச் வந்து ப்ராக்டிக்கலா பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. சரிங்களா? அதனால என்ன பண்ணாங்க பசங்க, ஸோ அந்த புஷ் பட்டனுக்காக வேண்டி வேற ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணாங்க. சே பல்ஸ் ஜென்ரேட்டர், 555 டைமர்னு ஒரு சர்க்யூட் இருக்கு. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், பட் சும்மா பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 555 டைமர்ல பல்ஸ் வர மாதிரி டிடெக்ட் பண்ணாங்க. அந்த பல்ஸை வச்சு என்ன ஆயிடுச்சு, கடைசியில அந்த பல்ஸ் வரும்போதெல்லாம் கவுண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சர்க்யூட் டிசைன் பண்ணாங்க. ஜஸ்ட் ஐ டோல்ட் them டு டிசைன் அ சர்க்யூட் வேரின் எங்கெல்லாம் நான் பட்டன் பிரஸ் பண்ணணும் அங்கெல்லாம் கவுண்ட் வரணும் அப்படின்னு. பசங்க அதை அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் அதை அப்படியே என்ன பண்ணாங்க, அதை அப்படியே இம்ப்ரவைஸ் பண்ணி ஒரு புஷ் பட்டன் ஸ்விட்சுக்கு பதிலாக ஒரு 555 டைமரை வச்சாங்க. அந்த 555 டைமர் ஒரு பல்ஸ் ஜென்ரேட் பண்ணும், அவ்வளவுதான். சரிங்களா? அந்த பல்ஸ் ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி பல்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணா ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த இது அப்படியே நிக்கல. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, ஸோ 60 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி அது இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி பண்ணாங்க. இது அப்படியே ஒரு டிஜிட்டல் டிஸ்கிரீட் கிளாக் மாதிரி பண்ணிட்டாங்க கடைசியில் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஸோ லாஸ்ட் ஒரு 15 டேஸ் 16 டேஸ்ல அந்த சாதாரண புஷ் பட்டன் ஸ்விட்ச் என்ன ஆயிடுச்சு, டிஜிட்டல் டிஸ்கிரீட் கிளாக் மாதிரி ஆயிடுச்சு. So what I'm trying to say, you start with simple projects which will be helpful for you to understand the concept. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவைஸ் ஆகி ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமா மாறிடும். நான் அதுலயும் இப்போ அடுத்ததா லாஸ்டா இப்போ சொன்னது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ட அதே தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க செய்யற ப்ராஜெக்ட் உங்க வீட்டுல எங்கேயாவது யூஸ் ஆகிற மாதிரி செய்யுங்க. வீட்டுல எங்க எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிள் மார்க்கெட்ல, ஸ்டில் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா டிஸ்கிரீட் காம்பனன்ட்ஸ்ல அப்படிங்கறத பாருங்க. சும்மாவது ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு லாஸ்ட் கொஞ்சம் முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. he designed a circuit to start with. அப்புறம் he went on to design something complex, very complex digital circuits of course, but he started with something like this. He started whenever அவங்க வீட்டோட கதவு வந்து எப்பெல்லாம் திறந்திருக்கோ அப்பெல்லாம் ஒரு அலாம் அடிக்கிற மாதிரி அவன் டிசைன் பண்ணான். so the alarm will ring, say let it be F. Alarm அடிக்காதப்போ F bar. Whenever the alarm switches, alarm is on. A. Whenever the alarm is on. அப்புறம் the door is not closed. B. Whenever the door is not closed அப்படின்னு சொல்லும்போது negation B bar. Whenever the door is closed to B னு வெச்சுப்போமே. போன எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வேற ஒரு இம்ப்ரவைசேஷனுக்காக வேண்டி. But this has happened really. So this is what the scenario is. You wanted to know whether whenever the door is not
the door is not closed. Whenever the door is not closed, he wanted a circuit, logic circuit to inform him that the door is not closed. சின்ன ப்ராஜெக்ட் வீட்ல யூஸ் ஆகிற மாதிரி, ஓகேவா? இல்லாம இல்ல, இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு, சரிங்களா? பட் using discrete components, if you have available components in the market, go buy it, and in breadboard you can design it, right? Breadboard you can design it. So this is what the thing is. So what happened, the simple logic circuit which makes it, the ரெண்டு condition exist ஆனா மட்டும்தான் alarm will ring, right? So a dot b bar. So this is what simple AND gate will give you the condition of something which is happening really, the real time system, real time logic. If there is a logic in the real time events, and if you can account that logic, you can always design a system using Boolean expression. Okay, for which you need a Boolean expression first of all. அப்புறம் the logic gates வச்சு implement பண்றத பத்தி நம்ம யோசிக்க முடியும். First the logic gates implement பண்றதுக்கு முன்னாடி நீங்க equation எழுதணும். Okay, so whenever you try to quantify something, you should write something called as an equation which defines the events in time scale, which defines the events logically in real time. Okay, fine. So அப்படியே improvisation நம்மளோட just to say that Boolean expression is not something new or something alien. It is there in our day to day life. அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால எனக்கு இப்போ தோணுச்சு. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, சிம்பிளா நம்ம இப்போ நடத்திட்டு இருக்க இந்த ஜூம் கிளாஸ் கூட, ஜூம்ல போற ஆன்லைன் கிளாஸ் கூட நம்ம சொல்லலாம். The session will end. This is something improvisation, on spot improvisation. The session will end. எப்படி சொல்லலாம்? If the teacher or the resource person leaves, if the teacher or the resource person leaves and say the time is 3:45 p.m. To say or ஆனா கூட நிக்கும், or if there is any technical glitch, right? Or if there is any technical glitch and there is any deliberate end னு வச்சுக்கலாம், deliberate attempt to close. Right, this is what is happening, right? The session will end. This is an on-spot improvisation of what is happening in the online class. The session will end if the teacher leaves the வெளியில போய்ட்டா முடிஞ்சிரும். அப்ப the time is 3:45 மொத்தமா முடிஞ்சிரும். இல்லனா ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தாலே முடிஞ்சிச்சு. Or if there is any technical glitch, பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா, and there is any deliberate attempt to close, யாராவது க்ளோஸ் பண்ணா, சரிங்களா? So this is what the real scenario is. எல்லாத்துக்குமே இப்போ வந்து positive and negative negation கொடுத்தோம் நம்ம சொன்னா, F will be the session ending. F is 1, session will end. F is bar, session will not end. You can write it as A, the teacher leaves is A, and the time is 3:45 is B. Okay, the time is 3:45 B. Okay, fine. And there is any technical glitch, C, deliberate attempt to close, D. So in all these things, if you can also take A, B bar plus C, D bar, so whatever you feel like. Okay, so this is what the thing is. So all the real time scenarios can be logically interpreted, and if it is logically interpreted, you can very well combine all these things into a circuit which defines the logic state of the circuit, for which you need Boolean variables, for which you have to define the Boolean variables. Boolean variables are not something very complicated. Boolean variables are something which defines the state of the variable, defines the variable in two different states. Either it will be on or off. In the case if the teacher leaves, if it is taken as A, if the teacher is not leaving, it is taken as A bar. You can also change பண்ணி கூட எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம். So this is what the scenario is. Boolean expression நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி I have made an attempt. Hope you understood and you had a good time. Okay, fine. So this is not limited, and I am not limiting you with these 3 examples. You can always improvise on getting back your basics strengthened, and designing your own logical expressions, to design ultimately it was to design a circuit. Okay, so if it is A is equal to A by AB plus CD is the previous case, you can always design
a circuit implementation. This is what we call it as implementation. This is what we call it as implementation, right? This is what we call it as implementation. So you can always design circuit, implement using logic gates. So this is what you design using implementation. Okay. So whatever. So if it is going to be implemented, அது ஹார்ட்வேர்ல வந்துருச்சுன்னு அர்த்தம். அது ஹார்ட்வேர்ல வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்க நல்ல ஒரு விஷயம் கவனிக்கணும். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தியரம், பூலியன் தியரம், அப்சார்ப்ஷன், எலிமினேஷன், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். கன்சென்சஸ் எல்லாத்துலயும் என்ன பேசிக்கலா என்ன நடந்தது தெரியுமா? எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? எக்ஸ் பிளஸ் 1 மினிட். நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பார். இதான் நம்ம பார்த்தோம். யுனைட்டிங் அப்படின்னு ஒரு தியரம் பார்த்தோம். யுனைட்டிங் அப்படின்னு ஒரு தியரம் பார்த்தோம். This is nothing but your x, right? Uniting. It is nothing but your x. So what has happened? What has happened? What has happened? What has happened? The expression reduced itself. Reduction, that's important. Reduction, reduced itself. Why it has to be reduced? Say if I implement this thing, say, இதே மாதிரி x, y, x, y bar. So this is what the expression, right? This is what the implementation. This is what the implementation. But if I implement this thing, as a buffer, mutta pota inverter, bubble pota inverter, illana buffer. So this is the best part. So each and every component, addition of each and every component adds to extra cost, extra area, extra power, of course extra delay. So what is the thing? So the design metric is disturbed a lot. Design metric is safe here. All the 3 design metrics are safe. And together with cost, it makes exciting to implement this, not this. Right? So what is the basic idea behind all the theorems which you have seen earlier? So it is self-explanatory. It is explicit. நல்லா தெரியுது பாருங்க. உள்ள இருந்து வெளியில நல்லா பெர்ஃபெக்ட்டா தெரியுது. என்ன இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுது இந்த சிம்பிளிஃபிகேஷன் தியரம்ஸ் எல்லாம். அந்த எக்ஸ்பிரஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக வேண்டி தெரியுது எல்லாமே. எக்ஸ்பிரஷனை ரெடியூஸ் பண்ணணும், நம்பர் ஆஃப் லிட்டரல்ஸை குறைக்கணும், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை குறைக்கணும். அதுதான் ஆக்சுவல் எய்மே. ஏன்னா அப்படி அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா the problem lies with the design metric getting disturbed. டிசைன் மெட்ரிக் பவர் கம்மியா இருக்கணும், ஏரியா கம்மியா இருக்கணும், டிலே கம்மியா இருக்கணும். அதான டிசைன் மெட்ரிக் 3, பவர், ஏரியா, டிலே. இந்த 3 டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும்னா, இந்த 3 அதிகமா போகாம இருக்கணும்னா அப்பதான் சிஸ்டம் எஃபிஷியன்ட் சிஸ்டம். 3 அதிகமா போகாம இருக்கணும்னு சொன்னா நாம சிம்பிளிஃபிகேஷன் தியரம்ஸ், பேசிக் தியரம்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா இது அத்தனையும் எடுத்து ஒர்க் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். அதுதான் மீனிங். ஓகே, நதிங் நியூ. அதான் மீனிங். ஸோ கன்சென்சஸ் தியரம் கூட நம்ம பார்க்கும்போது என்னாச்சு பாருங்க. என்கிட்ட இந்த டேர்ம் இருக்கு, உங்ககிட்ட அந்த டேர்ம் இருக்கு, இதுக்கு இன்னொரு டேர்ம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு தான் நம்ம பேசணுமே. அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் ஹார்ட் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங்கா இருந்துச்சு. ஆனாலும் அதான மீனிங். கன்சென்சஸ் தியரம்ல 3 டேர்மா இருந்தது, 3வது டேர்ம் எலிமினேட் ஆகி போயிடுச்சு வெளியில. இப்ப நம்ம பார்த்த யுனைட்டிங் தியரம்ல 2 டேர்மா இருந்தது, ஒரு டேர்ம் ஆயிடுச்சு. 2 லிட்டரலா இருந்துச்சு, 4 லிட்டரலா இருந்துச்சு, ஒரே 1 லிட்டரல் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு வேரியபிள் ஆயிடுச்சாங்க. கரெக்டா? அப்சார்ப்ஷன் தியரம் அதேதான். All theorems reduces the expression. That is what we understood, right? So what is the ultimate meaning? To reduce, to simplify the Boolean expression. So this is one way. What? Applying all the theorems and working out is one way. What are the theorems which we have seen? Basic theorems we have seen so far. Operation with ones and zeros, idempotent laws, involution law, laws of complementarity, De Morgan's law, அப்புறம் யுனைட்டிங் தியரம், அப்சார்ப்ஷன் தியரம், எலிமினேஷன் தியரம், கன்சென்சஸ் தியரம், அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டில ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் அண்ட் தேர்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, which is the other form of consensus theorem. All these things you should have at the tip of your finger from now on. Okay, all these things you know already, but the thing is that be in touch constantly, at least once in a week, refresh all those things. So what will happen? These tools will help you to
சர்க்கியூட்டை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது சின்னதா பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆப்டிமைஸ்டு சர்க்கியூட்டா பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆப்டிமைஸ்டு சர்க்கியூட்டா பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்பலாம் கம்மியா பண்ணிடவே முடியாது. இந்த பவர் ஏரியா டிலேக்கு நேச்சர்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கிறதா நான் நிறைய வாட்டி பசங்க கிட்ட சொல்லியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு. இப்போ நிறைய வாட்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த 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 ஃபெலைன் கிங்டம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபெலைன் கிங்டம்னா அந்த சீட்டா, லயன், டைகர், இந்த மாதிரி பிக் கேட்ஸ், அதான் ஃபெலைன். இது அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பவர் ஜாஸ்தியா வேணும்னா அதான் லயன். அங்க ஸ்பீடு காம்ப்ரமைஸ் ஆயிடும். லயன்னால சீட்டா அளவுக்கு ஸ்பீடா போக முடியாது. Cheetah can run approximately at from the Discovery Channel. What I understood is 116 km/h. Fine. So that is what the understanding is. இவ்வளோ ஃபாஸ்டா ஒருத்தர்னால ஓட முடியும். ஆமா. ஆனா பவர்னு பாத்தீங்கன்னா சீட்டாக்கு பவர் இல்ல. சீட்டா கிட்ட ஃபாஸ்ட்னஸ் இருக்கு, ஸ்பீட் இருக்கு, ஸ்விஃப்ட்னஸ் இருக்கு. பட் இது காம்ப்ரமைஸ் பண்ணதுனால வந்ததுதான் பவர், எக்ஸ்ட்ரா வெயிட் லயனுக்கு. ஸோ அந்த பவர் ஏரியா டிலேவை இந்த மாதிரி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி பெர்ஃபெக்டா பண்ணணும்னு சொன்னா, இப்போ வேற ஒரு ஃபெலைன் கிங்டம்ல ஒன்று இருந்திருக்கணும். அந்த ஸ்பீஷிஸ்ல வேற ஒன்று இருந்திருக்கணும். என்ன இருந்திருக்கணும்? எல்லா மூணுமே சேர்ந்த மாதிரி ஒரு அனிமல், அப்படி ஒன்று கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். ஆனாலும் அந்த அந்த பாயிண்ட் வர வரைக்கும் பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த காம்ப்ரமைஸ் பண்ற பாயிண்ட் வர வரைக்கும் இதுல எது பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ற மாதிரி பவர் ஏரியா டிலே. இந்த மூணுத்தையும் பெஸ்டா பண்ணவே முடியாது. மூணுத்தையும் ஒன்னா பெஸ்டா பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு ஆப்டிமைஸ்ட் பாயிண்ட்ல போய் நிக்கணும். ஓகே, ஏதாவது ஒரு ஆப்டிமைஸ்ட் பாயிண்ட்ல போய் நிக்கணும். ஃபைன். கமிங் பேக் டு அந்த ஜஸ்ட் டைவர்ட் ஆனோம். சீட்டா வந்து 116 km/h ஓடுது அப்படின்னு டிஸ்கவரி சேனல்ல சொன்னாலும் அங்க ஒரு சின்னதா ஒரு விஷயம் இருக்கு. சீட்டா cannot sustain the speed for more than 60 seconds, right? If it is going to continue the speed more than 60 seconds, it will succumb to its own pressure, blood pressure, and die. And the mari oru anyway, that is nature's design that we can't question. Fine. So what I'm trying to say, if you compromise something, other things can be optimized further. ரெண்டுத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணணும்னா ரெண்டுத்துக்குமே மேக்ஸிமம் பாயிண்ட் போகாம மினிமம்ல நடுவில் நிக்கிற மாதிரி. ஸோ பவர் அண்ட் ஸ்பீட் அங்க நான் சொன்னது ஃபெலைன்ல. இங்கேயும் பவர் ஏரியா டிலே அதே மாதிரி தான் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? பட் அதுக்காக வேண்டி எல்லா சர்க்கியூட்டையும் நம்ம ஓவரால் சிம்பிளிஃபை பண்ணிட முடியும்னு நினைச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் அது சொன்னேன். ஓகே. ஸோ நம்ம அதே சிம்பிளிஃபிகேஷன் தியரம்ஸ் தான் பார்க்க போறோம். அந்த சிம்பிளிஃபிகேஷன் தியரம்ஸ் இந்த கான்செப்ட் தான் பார்க்க போறோம். என்னன்னா ரெடியூசிங் தி சர்க்கியூட் டு மினிமம் இம்ப்ளிமெண்டேஷன் லெவல் வரைக்கும் போகணும். மினிமமா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்காக ரிடக்ஷன் ஆஃப் Boolean expression ஆர் ரிடக்ஷன் ஆஃப் Boolean expression யூசிங் தியரம் சோ ஃபார் பார்த்தோம். இப்போ அதுல ஒரு சின்ன அதோட அடுத்த டைப் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், not with the theorems but with other techniques. That is what we are going to see. That will be after a small break. Okay, my dear friends.